என் அன்பு குழந்தையே, இந்த தருணத்தில் நீ அழுது கொண்டிருக்கும் கண்ணீரை நான் காண்கிறேன். உனது இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் பாரத்தையும் யாருடனும் பகிர்ந்து கொள்ள முடியாத தனிமையையும் நான் அறிவேன். ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை? இதற்கு விடிவு காலமே இல்லையா என்று நீ பல இரவுகளில் உறக்கமின்றி தவித்திருக்கிறாய். உலகம் உன்னை கைவிட்டதாக நீ உணரலாம், அல்லது உன் சூழ்நிலைகள் உன்னை நாலாபுறமும் நெருக்கலாம். ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், நீ தனிமையில் இல்லை. உன் ஒவ்வொரு மூச்சுக்காற்றையும் உன் ஒவ்வொரு இதயத் துடிப்பையும் நான் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். உன் கண்கள் காண முடியாத வழிகளை நான் உனக்காக திறக்க ஆயத்தமாகிவிட்டேன். இதுவரை நீ சந்தித்த தோல்விகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. மனிதர்கள் உன் கதவுகளை அடைத்திருக்கலாம், ஆனால் பிரபஞ்சத்தை படைத்த நான் உனக்காக ஒரு புதிய வாசலை திறக்கும்போது அதை யாராலும் அடைக்க முடியாது. உன் வேதனைக்கான காலம் முடிந்துவிட்டது. இது உனக்கான நம்பிக்கையின் நேரம். என் வார்த்தைகளை முழுமையாக நம்பு. உன் வாழ்வில் இன்று ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் போராட்டங்களை பார்த்து நீ பயந்து போயிருக்கிறாய். இது ஒரு முடிவற்ற சுரங்கப்பாதை போலவும் வெளிச்சமே இல்லாத இருள் போலவும் உனக்கு தோன்றலாம். ஆனால் என் அன்பு குழந்தையே, ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படுவது அது அழிந்து போவதற்காக அல்ல, மாறாக அது விருட்சமாக வளர்வதற்காகவே என்பதை நீ மறந்துவிடாதே. அதுபோலவே இப்போது நீ அனுபவிக்கும் இருட்டான காலம் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை முன்பை விட வலிமையானவனாக மாற்றுவதற்காகவே அனுமதிக்கப்பட்டுள்ளது. உன் கண்கள் இப்போது தடையை மட்டுமே பார்க்கின்றன, ஆனால் நான் அந்த தடைக்கு அப்பால் இருக்கும் வெற்றியை பார்க்கிறேன். நீ பார்க்காத ஒன்றை நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன் கால்களுக்கு கீழே உள்ள பாதை கரடுமுரடாக இருக்கலாம், ஆனால் நான் உன்னை சுமந்து செல்வேன். பயம் என்னும் பொய்யான குரலுக்கு செவி சாய்க்காதே. உன்னால் முடியாது என்று உலகம் சொல்லும், ஆனால் என்னால் எல்லாம் கூடும் என்று நான் உனக்குள்ளிருந்து சொல்கிறேன். என் கரம் உன் மீது இருக்கிறது. என் வல்லமை உன் பலவீனத்தில் முழுமையடையும். இன்று நீ சந்திக்கும் பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் கடன் சுமைகளை பற்றி நான் அறிவேன். உனது தேவைகள் பெரிதாக இருப்பதையும் வருமானம் குறைவாக இருப்பதையும் கண்டு நீ திகைக்கிறாய். நாளை என்ன நடக்கும் என்ற கேள்விக்குறி உன் மனதை அரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் வானத்து பறவைகளை கவனித்துப் பார். அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியங்களில் சேர்ப்பதுமில்லை. ஆயினும் அவைகளுக்கு நான் உணவளிக்கிறேன். அவற்றை விட எனக்கு நீ மிகவும் விசேஷமானவன் அல்லவா? இந்த உலகத்தின் செல்வங்கள் அனைத்தும் என்னுடையவை. உனக்கான தேவைகளை சந்திப்பது எனக்கு ஒரு கடினமான காரியமே அல்ல. நான் உனக்கு கொடுக்கும் வாக்குறுதி என்னவென்றால், உன் வெட்கம் சந்தோஷமாக மாறும். நீ கடன் வாங்கிய கைகளை பிறருக்கு கொடுக்கும் கைகளாக நான் உயர்த்துவேன். வறண்ட நதிகள் மீண்டும் பெருக்கெடுத்து ஓடும். எதிர்பார்த்த திசைகளிலிருந்து உனக்கான உதவிகள் வரும். உன் கவலையை என்னிடம் கொடுத்துவிடு. நான் உனக்கான வழிகளை ஏற்கனவே ஆயத்தம் செய்துவிட்டேன். செல்வத்தின் திறவுகோள் என் கையில் உள்ளது. அதை நான் உனக்கு தருவேன். உன் உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்களும் உன்னை நேசித்தவர்கள் உன்னை விட்டு விலகிச் சென்றதும் உனக்கு மிகுந்த வலியை தந்திருக்கிறது. அன்புக்காக ஏங்கும் உன் இதயம் காயப்பட்டிருப்பதை நான் உணர்கிறேன். மனிதர்களின் அன்பு மாறக்கூடியது, ஆனால் என் அன்பு ஒருபோதும் மாறாதது. அவர்கள் உன்னை நிராகரித்திருக்கலாம், ஆனால் நான் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன். உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் முன்பாகவே நான் உன்னை உயர்த்துவேன். உனக்கு எதிராக பேசப்பட்ட அவதூறுகளையும் நியாயமற்ற குற்றச்சாட்டுகளையும் நான் அறிவேன். நீ அவர்களுக்காக போராடத் தேவையில்லை. அமைதியாக இரு. நான் உனக்காக யுத்தம் செய்வேன். உடைந்த உறவுகளை நான் சீர்படுத்துவேன், அல்லது உனக்கு உண்மையான நிம்மதியை தரும் புதிய உறவுகளை நான் உருவாக்குவேன். உன் மதிப்பு மனிதர்களின் கையில் இல்லை, அது என் கையில் உள்ளது. தனிமை என்பது ஒரு சாபமல்ல, அது என்னோடு நீ நெருங்கி வருவதற்கான ஒரு வாய்ப்பு. இந்த தனிமையில் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் எதிர்காலத்தில் நீ சந்திக்கவிருக்கும் பெரிய கூட்டத்திற்கு உன்னை தயார்படுத்தும். என் அன்பால் உன் காயங்களை நான் ஆற்றுகிறேன். உடல்நலக் குறைவினாலோ அல்லது தீராத நோயினாலோ நீ சோர்ந்து போயிருக்கலாம். மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம். அறிக்கைகள் எதிர்மறையாக வந்திருக்கலாம். ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், நான் தான் உன்னை குணமாக்கும் மருத்துவன். உன் உடலின் ஒவ்வொரு செல்லையும் நரம்பையும் நானே உருவாக்கினேன். பழுதுபட்டதை சரி செய்வது படைத்த எனக்கு எளிதானது. உன் நோய்ப்படுக்கை மாற்றப்படும். இனி நான் எழுந்து நடப்பேனா என்று நீ கேட்கிறாய். ஆம், நீ ஓடுவாய். உன் பலவீனம் நீங்கி கழுகை போல புதிய பலனடைவாய். என் வல்லமை இப்போது உன் சரீரத்தில் பாய்ந்து கொண்டிருக்கிறது. வலியோடு கழிந்த இரவுகள் முடிவுக்கு வருகின்றன. நான் உன் ஆயுசு நாட்களை கூட்டுவேன். மரணத்தின் நிழல் பள்ளத்தாக்கில் நீ நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவையில்லை, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். என் வார்த்தை ஒரு மருந்து. அது உன் எலும்புகளுக்கு ஊனையும் உன் ஆத்துமாவுக்கு உயிரையும் தரும். நம்பிக்கையை இழக்காதே. அற்புதம் உன் வாசலில் காத்து கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தை பற்றிய பயம் உன்னை செயலிழக்க செய்கிறது.
எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா, என் கனவுகள் நிறைவேறுமா என்று நீ கலங்குகிறாய். என் அன்பு பிள்ளையே, உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது. நான் உனக்காக வைத்திருக்கும் திட்டங்கள் தீமைக்கானவை அல்ல, அவை சமாதானத்துக்கானவை. உன் முடிவு நம்பிக்கையுள்ளதாக இருக்கும். நீ நினைத்து பார்ப்பதற்கும் மேலான காரியங்களை நான் உனக்காக வைத்திருக்கிறேன். இப்போது நடக்கும் தாமதங்கள் அனைத்தும் நிராகரிப்பு அல்ல, அவை ஒரு ஆயத்தம் மட்டுமே. ஒரு அம்பு எவ்வளவு தூரம் பின்னுக்கு இழுக்கப்படுகிறதோ அவ்வளவு வேகமாகவும் கூர்மையாகவும் அது முன்னோக்கி பாயும். இப்போது நீ பின்னுக்கு இழுக்கப்படுவது போல தோன்றலாம், ஆனால் நான் உன்னை ஒரு பெரிய இலக்கை நோக்கி எய்துவதற்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன். உன் காத்திருப்பு வீண் போகாது. சரியான நேரத்தில் நான் உனக்கான கதவை திறப்பேன். அதுவரை பொறுமையோடும் விசுவாசத்தோடும் காத்திரு. உன் வாழ்க்கையின் சிறந்த நாட்கள் இனிமேல்தான் வரப்போகின்றன. இப்போது நான் உன்னிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், முழுமையாக சரணடைதல். நீயாகவே எல்லாவற்றையும் சரிசெய்ய முயற்சிப்பதை நிறுத்து. உன் சுமை உனக்கு அதிகமானது. அதை நீயே சுமக்க வேண்டிய அவசியமில்லை. அதை என் பாதத்தில் இறக்கி வை. இறைவா, இது என்னால் முடியவில்லை, நீரே பார்த்து கொள்ளும் என்று சொல்வதில் ஒரு பெரிய விடுதலை இருக்கிறது. எப்போது நீ கட்டுப்பாட்டை என் கையில் கொடுக்கிறாயோ அப்போதே நான் கிரியை செய்யத் தொடங்குகிறேன். உன் புத்திசாலித்தனத்தையோ உன் பலத்தையோ நம்பாதே. அவை ஒரு எல்லை வரை மட்டுமே உதவும். ஆனால் என் ஞானம் எல்லையற்றது. கடலை இரண்டாக பிளந்த நான் உனக்கான வழியையும் பிளப்பேன். சரணடைதல் என்பது தோல்வியல்ல, அதுதான் மிகப்பெரிய வெற்றி. உன் போராட்டத்தை என்னிடம் கொடுத்துவிட்டு என் சமாதானத்தை நீ பெற்றுக்கொள். இன்று ஒரு உடன்படிக்கை செய்வோம். நீ விசுவாசி, நான் செயல்படுத்துகிறேன். உன் நம்பிக்கை ஒருபோதும் ஏமாற்றமடையாது. என் கரம் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன் கடந்த கால தவறுகள் மற்றும் பாவங்களை நினைத்து நீ குற்ற உணர்ச்சியில் இருக்கிறாய். நான் மன்னிப்பு பெற தகுதியற்றவன் என்று பிசாசு உன் காதுகளில் ஓதுகிறான். ஆனால் நான் சொல்கிறேன், என் அன்பு உன் பாவங்களை விட பெரியது. நீ மனம் வருந்தி என்னிடம் வரும்போது நான் உன் கடந்த காலத்தை கடலின் ஆழத்தில் எறிந்து விடுகிறேன். அவற்றை நான் மீண்டும் நினைவு கூறுவதில்லை. நீ ஒரு புதிய படைப்பு. பழையனை கழிந்தன, எல்லாம் புதிதாயின. உன்னை நீயே மன்னித்துக்கொள். குற்ற உணர்வு உன்னை முடக்கிப் போட அனுமதிக்காதே. அது உன் வளர்ச்சியை தடுக்கும் ஒரு சங்கிலி. அந்த சங்கிலியை நான் இன்று உடைக்கிறேன். நீ சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம். உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. நான் உனக்கு கொடுக்கும் இரண்டாவது வாய்ப்பை ஏற்றுக்கொள். தலை குனிந்து நடந்த நீ இனி நிமிர்ந்து நடப்பாய். உன் அவமானம் மாற்றப்பட்டு இரட்டிப்பான நன்மையை நான் உனக்கு தருவேன். என் கிருபை உனக்கு போதும். சில நேரங்களில் நான் அமைதியாக இருப்பது போல உனக்கு தோன்றலாம். என் மௌனம் நான் உன்னை விட்டு விலகிவிட்டேன் என்பதை குறிக்காது. ஒரு ஆசிரியர் தேர்வு நேரத்தில் அமைதியாக இருப்பதைப் போல நான் நீ கற்றுக்கொண்ட பாடங்களை செயல்படுத்தும் நேரத்தை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த அமைதியில்தான் உன் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது மற்றும் சுத்திகரிக்கப்படுகிறது. நான் உனக்கு அருகில்தான் இருக்கிறேன், உன் ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டு. என் மௌனத்திற்கு ஒரு அர்த்தம் உண்டு. நான் பின்னணியில் உனக்கான காய்களை நகர்த்திக் கொண்டிருக்கிறேன். சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாறிக்கொண்டிருக்கின்றன. நீ பார்க்காத மனிதர்களின் இதயங்களை நான் மாற்றிக்கொண்டிருக்கிறேன். சட்டங்கள் உனக்காக வளைக்கப்படும். இயற்கை உனக்கு ஒத்துழைக்கும். என் நேரம் வரும்போது எல்லாம் துரிதமாக நடக்கும். ஒரு நொடியில் உன் நிலைமை தலைகீழாக மாறும். அதுவரை என் இருப்பை உணர்ந்து அமைதியாக இரு. என் மௌனம் ஒரு பெரிய இடிமுழக்கத்திற்கு முந்தைய அமைதி போன்றது. பொறாமை கொண்ட மனிதர்கள் உனக்கு எதிராக தீட்டிய திட்டங்களை நான் அறிவேன். உன்னை வீழ்த்த நினைக்கும் கூட்டத்திற்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உன் வளர்ச்சியை தடுக்க நினைப்பவர்கள் உன் வளர்ச்சியைக் கண்டு திகைப்பார்கள். நான் உன்னை வேலியடைத்து பாதுகாத்திருக்கிறேன். நெருப்பு உன்னை சுட்டரிக்காது, வெள்ளம் உன்னை மூழ்கடிக்காது. நீ என் கண்மணி. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உனக்கு வரும் ஆபத்துகளை நான் என் தூதர்களைக் கொண்டு தடுத்து நிறுத்துகிறேன். பல நேரங்களில் உனக்கே தெரியாமல் எத்தனையோ விபத்துகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றியிருக்கிறேன். இனியும் நான் உன்னை காப்பேன். பயப்படாதே. அவர்கள் உன்னை எதிர்த்து வருவார்கள், ஆனால் உனக்கு முன்பாக சிதறி ஓடுவார்கள். உன் பாதுகாப்பு என் பொறுப்பு. நீ நிம்மதியாக உறங்கு. நான் உனக்காக விழித்திருக்கிறேன். என் குழந்தையே, நன்றியறிதல் என்ற ஆயுதத்தை நீ பயன்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இல்லாததை குறித்து முறுமுறுப்பதை விட்டுவிட்டு இருக்கும் சிறிய ஆசிர்வாதங்களுக்காக நன்றி சொல்லப் பழகு.
5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்துக்கொண்டு நன்றி சொன்னபோது அது 10,000 பேருக்கு உணவாக பெருகியதல்லவா? அதுபோலவே உன் கையில் இருக்கும் சிறியதைக் கொண்டு எனக்கு நன்றி சொல், நான் அதை பல மடங்காக பெருக்குவேன். நன்றி சொல்லும் இதயம் அற்புதங்களை ஈர்க்கும் காந்தம் போன்றது. நீ காலையில் கண் விழிக்கும் போதே, இறைவா, இந்த நாளுக்காக நன்றி என்று சொல். எத்தனையோ பேர் இன்று காலையை காணவில்லை, ஆனால் நான் உனக்கு உயிரை தந்திருக்கிறேன். உனக்கு இருக்கும் ஒவ்வொரு மூச்சுக்காற்றும் என் பரிசு. உன் பிரச்சனைகளுக்கு நடுவே நீ துதிக்கத் தொடங்கும்போது அந்த பிரச்சனைகளின் பிடி தளர்ந்து போகும். துதித்தல் என்பது ஒரு ஆன்மீக யுத்தம். அது வானத்தின் கதவுகளை திறக்கும் வல்லமை கொண்டது. உனக்கு நான் கொடுத்திருக்கும் கனவுகளையும் லட்சியங்களையும் கைவிட்டு விடாதே. அவை தாமதமாகலாம், ஆனால் நிச்சயம் நிறைவேறும். உன் கனவுகள் சும்மா வந்தவை அல்ல, அவை நான் உன் இதயத்தில் வைத்த விதைகள். எத்தனையோ சோதனைகள் வந்தாலும் அந்த விதையை சாகடிக்க விடாதே. நோவா மழையே இல்லாத காலத்தில் கப்பலை கட்டினான். அதுபோலவே எந்த பலனும் தெரியாத காலத்திலும் உன் முயற்சியை தொடர். உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது. உன் கண்ணீரோடு விதைக்கப்படும் விதைகள் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்யப்படும் நாள் வரும். உன் திறமைகளை நான் மெருகேற்றிக் கொண்டிருக்கிறேன். உலகம் உன் திறமையை அங்கீகரிக்கும் நாள் வரும். நீ ஒரு சாதாரணமானவன் அல்ல, சரித்திரம் படைக்க பிறந்தவன். உன் அடையாளத்தை நீ தொலைத்து விடாதே. தோல்விகள் உன்னை செதுக்கும் ஒளிகள்தானே தவிர உன்னை உடைக்கும் சுத்தியல்கள் அல்ல. ஒவ்வொரு தோல்வியும் வெற்றியின் ஒரு படி என்பதை உணர்ந்து முன்னேறு. நான் உனக்கு துணை இருக்கிறேன். இப்போது நான் உனக்குள் ஒரு புதிய பலத்தை தருகிறேன். இதுவரை நீ உணராத ஒரு தைரியம் உனக்குள் எழும்புவதை நீ உணர்வாய். சோம்பேறித்தனமும் தள்ளிப்போடும் பழக்கமும் உன்னை விட்டு விலகும். இது செயல்படுவதற்கான நேரம். நான் உனக்கு காட்டும் பாதையில் நடக்க தயங்காதே. அது புதியதாகவும் அறிமுகமில்லாததாகவும் இருக்கலாம், ஆனால் நான் உன் கையை பிடித்து அழைத்துச் செல்வேன். எப்படி செய்வேன் என்று கலங்காதே. செய்ய தேவையான ஞானத்தை நான் தருவேன். சரியான நேரத்தில் சரியான மனிதர்களை சந்திக்க வைப்பேன். வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். மூடப்பட்ட கதவுகள் தானாக திறக்கும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் முதல் அடியை எடுத்து வைப்பது மட்டுமே. செங்கடல் பிளக்கும் என்று காத்து கொண்டிருக்காதே. நீ காலை வைக்கும்போது அது பிளக்கும். விசுவாசம் என்பது செயலில் காட்டுவது. உன் விசுவாசத்தை பார்க்கும் நான் உனக்கான அதிசயத்தை செய்வேன். நீ மலைகளை பார்த்து பேசு, அவை பெயர்ந்து போகும். உன் குடும்பத்தில் இருக்கும் சமாதான குறைவை நான் மாற்றுவேன். கணவன் மனைவிக்குள் இருக்கும் கசப்புணர்வுகள் நீங்கி அங்கே அன்பு துளிர்க்கும். பிள்ளைகள் பெற்றோரை மதிக்கும் கலாச்சாரம் உருவாகும். உன் வீடு ஒரு சிறு சொர்க்கமாக மாறும். சண்டை சச்சரவுகள், கூச்சல்கள் அனைத்தும் ஒழிந்து போகும். நான் உன் வீட்டிற்குள் என் சமாதானத்தை அனுப்புகிறேன். அது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். பிரச்சனைகள் வரும்போதும் உங்கள் குடும்பம் ஒருவருக்கொருவர் துணையாக நிற்கும் பலத்தை நான் தருவேன். பிசாசு குடும்பங்களை உடைக்க பார்க்கிறான், ஆனால் நான் அதை இணைக்கிறேன். மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பழைய தவறுகளை சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்காதீர்கள். நான் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். உங்கள் வீட்டிற்குள் நுழையும் போதே ஒரு தெய்வீக அமைதி நிலவுவதை வருபவர்கள் உணர்வார்கள். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். தலைமுறை தலைமுறையாக தொடரும் சாபங்களை நான் இன்றோடு முறிக்கிறேன். உன் மனதை ஒருமுகப்படுத்து. சிதறடிக்கப்பட்ட சிந்தனைகள் உன் ஆற்றலை வீணடிக்கின்றன. சமூக ஊடகங்களிலோ தேவையற்ற செய்திகளிலோ உன் நேரத்தை வீணடிக்காதே. என்னோடு தனிமையில் செலவிட நேரம் ஒதுக்கு. அந்த அமைதியான நேரத்தில்தான் நான் என் ரகசியங்களை உனக்கு வெளிப்படுத்துவேன். நீ என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்ற தெளிவான வழிகாட்டுதல் உனக்கு கிடைக்கும். குழப்பம் என்பது கடவுளிடமிருந்து வருவதல்ல, நான் தெளிவின் தேவன். எப்போது நீ குழப்பமாக உணர்கிறாயோ அப்போதே என் சமூகத்திற்கு ஓடிவா. உனக்கு தேவையான ஞானத்தை நான் தாராளமாக கொடுப்பேன். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதே. பொறுமையாக காத்திரு. என் குரல் மெல்லியதாக இருக்கும், அது இரைச்சலில் கேட்காது. உன் மனதின் இரைச்சலை அடக்கு. பேசும் இறைவா, அடியேன் கேட்கிறேன் என்று சொல். நான் உனக்கு காட்டும் பாதை எப்போதும் வெற்றியின் பாதையாகவே இருக்கும். என் வார்த்தை உன் கால்களுக்கு தீபமும் உன் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இது ஒரு புதிய தொடக்கத்திற்கான அழைப்பு. பழைய தோல்வியுற்ற அத்தியாயத்தை மூடிவிட்டு புதிய வெற்றிகரமான அத்தியாயத்தை எழுதத் தொடங்கு. என்னால் இனி முடியாது என்று நீ நினைத்த இடத்திலேயே இனிமேல்தான் ஆட்டமே ஆரம்பம் என்று நான் சொல்கிறேன்.
சாம்பலான இடத்திலிருந்து சிங்காரத்தை உருவாக்குவேன். வனாந்தரத்தை வயல்வெளியாக மாற்றுவேன். நீ இழந்த வருடங்களை நான் திருப்பிக் கொடுப்பேன். வெட்டுக்கிளிகள் அழித்த பயிரை நான் மீண்டும் விளையச் செய்வேன். உன் நஷ்டங்கள் லாபமாக மாறும். நீ பட்ட அவமானங்களுக்கு பதிலாக இரட்டிப்பார கனத்தை பெறுவாய். உன்னை ஏளனம் செய்தவர்கள் உன்னைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறும். இவனால் என்ன ஆகும் என்று கேட்டவர்கள் இவனுக்குள் இறைவன் இருக்கிறார் என்று சொல்லும்படி உன் நிலையை நான் உயர்த்துவேன். நீ ஆசிர்வாதத்தின் கால்வாயாக மாறுவாய். உன்னால் அநேகர் பயன்பெறுவார்கள். இறுதியாக, என் அன்பு குழந்தையே, இந்த வார்த்தைகளை உன் இதயத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உன்னுடனே இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் இந்த நம்பிக்கையை இழக்காதே. இன்று முதல் நீ காணும் காட்சிகள் மாறும். உன் சோகம் சந்தோஷமாக மாறும். இருள் விலகி ஒளி பிறக்கும். நான் திறந்த வாசலை யாராலும் அடைக்க முடியாது என்பதை மீண்டும் நினைவூட்டுகிறேன். இது உன் நேரம். எழுந்து பிரகாசி. உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. தடைகள் எல்லாம் உடைக்கப்படுகின்றன. சங்கிலிகள் அறுக்கப்படுகின்றன. சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படுகின்றன. நீ சுதந்திரமானவன். நீ வெற்றியாளன். என் ஆவியானவர் உனக்குள்ளிருந்து உன்னை வழிநடத்துவார். பயப்படாதே, திகையாதே. நான் உன் தேவன். இப்போது உன் கண்களை மூடி, உன் வலது கையை உன் நெஞ்சின் மீது வைத்து இந்த ஜபத்தை என்னோடு சேர்ந்து சொல். அன்புள்ள இறைவா, இந்த நேரத்தில் நீர் என்னோடு பேசியதற்காக நன்றி. என் பயங்கள், கவலைகள், பாரங்கள் அனைத்தையும் உமது பாதத்தில் இறக்கி வைக்கிறேன். நீர் எனக்காக திறந்திருக்கும் புதிய வழிகளுக்காக நன்றி. என் வாழ்வில் நடக்கப் போகும் அற்புதங்களுக்காக நான் இப்போதே உமக்கு நன்றி சொல்கிறேன். எனக்குள்ளிருக்கும் அவநம்பிக்கையை நீக்கி அசைக்க முடியாத விசுவாசத்தை தாரும். என் தேவைகளை நீர் சந்திப்பீர் என்றும், என் நோய்களை குணமாக்குவீர் என்றும், என் உறவுகளை சீர்படுத்துவீர் என்றும் நான் முழுமையாக நம்புகிறேன். நீர் என் நல்ல மெய்ப்பன். எனக்கு ஒரு குறைவும் வராது. என் எதிர்காலம் உமது கரத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது. உமது சமாதானம் என் இதயத்தை ஆளுகை செய்யட்டும். நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன். நான் வெற்றியாளன். நீயே நிரந்தரம், இயேசுவே என்